தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சேலம், கள்ளக்குறிச்சி, திருச்சி ஆகிய 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா, இது குறித்தான விவரங்கள். தமிழகத்தில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சேலம், கள்ளக்குறிச்சி, திருச்சி ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், அதே போல மதுரை, திருச்சி, நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் இன்று கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாளை தமிழகத்தில் திண்டுக்கல், மதுரை, திருச்சி, நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், தமிழகத்தில் இன்றிலிருந்து குறிப்பாக 15ஆம் தேதி வரையிலுமே ஒரு சில மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கும், ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கும், ஒரு சில மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரம் வரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதே போல ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.